Dear friends, welcome to Lifestyle Presentation. நம்ம லைஃப் ஜேர்னியில் நம்ம பல விஷயங்களை ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். ஸோ இந்த ஒரு ஜேர்னியானது இளமை காலத்திலிருந்து முதுமை காலம் நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான பயணமாக இருந்திருக்கும். இளமை காலம் நம் கண்முன்னே கரைந்து கொண்டிருந்து முதுமை காலத்தை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் நமது முதுமை காலத்திற்கான திட்டமிடல்கள் பல இருந்திருக்கலாம். பல்வேறு விதமான குறுகிய கால முதலீடுகளையும் அதிக லாபம் தரும் முதலீடுகளையும் நமது வாழ்க்கையில் நாம் செய்து வெற்றி கண்டிருக்கலாம். முதுமை காலத்தில் நமது நிதி தேவைகளும் எவ்வாறு நிதியை ஹேண்டில் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் இங்கே காண்போம். நிதியை முதலீடு செய்வதற்கு முன் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் நாம் ஆராய்ந்து செயல்படுவது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பலவிதமான இடர்பாடுகளையும் இன்னல்களையும் சூழ்நிலைகளையும் உலக அளவிலான பாதிப்புகளையும் நாம் இந்த கடந்த வருடங்களில் கடந்து வந்திருக்கிறோம். இது ஒரு நல்ல அனுபவமாக எடுத்துக்கொண்டு கோவிட், வெள்ளம், நிலநடுக்கம் போன்ற பெரும் நிகழ்வுகளிலிருந்தும் நாம் மீண்டு வந்திருக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகளிலும் வங்கி சரிவுகளிலும் ஷேர் மார்க்கெட் சரிவுகளையும் நாம் எவ்வாறு கடந்து வந்திருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூர்ந்து நமது நிதி தேவைகளையும் முதலீடுகளையும் செய்ய வேண்டும். வங்கியில் வராக்கடன் அதிகரிக்கும் பொழுது அதன் சொத்துக்களை வாடிக்கையாளரிடையே பகிர்ந்து கொடுக்கும்போது மேக்சிமம் ஒரு வாடிக்கையாளருக்கு 5 லட்சம் வரையே கொடுக்க சட்டத்தில் வழிவகை உள்ளது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதிக அளவு வருமானம் தரக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்யும் பொழுது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், இளமையாக இருக்கும் பொழுது இதில் அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். முதுமையில் நமக்கு தேவையான பணத்தை நாம் பெறுவதற்கு இதில் இன்வெஸ்ட் செய்யக்கூடாது. ஏனெனில் பங்குச்சந்தை சரியும் பொழுது நமது வருமானத்திற்கு வயதான காலத்தில் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது. ஆதலால் இளமையில் பங்குச்சந்தையில் சேகரித்து முதுமை அடையும் பொழுது அந்த பங்குச்சந்தையில் சேகரித்த பணத்தை உறுதியளிக்கப்பட்ட திட்டங்களில் முதலீடு செய்து அதன் மூலம் மட்டுமே பென்ஷன் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பொருளாதாரம் என்பது ஒரு சதுரங்க விளையாட்டை போன்று எப்பொழுது எந்த முதலீடை செய்ய வேண்டும், எந்த முதலீடை நிறுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறப்பாக இருக்கும். ஒரு முதலீட்டில் அதிக அளவு லாபம் கிடைத்ததனால் அதே முதலீட்டை திரும்ப திரும்ப செய்வது அதிக அளவு ஆபத்தையும் கொடுக்கும். சிறந்த பொருளாதார நிபுணர் வாரன் பஃபெட்டின் கூற்றுப்படி எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்கக்கூடாது. அதாவது நமது முதலீடு அனைத்தையும் ஒரே துறையில் செய்யக்கூடாது என்பது இது குறிப்பிடத்தக்கது. வட்டி குறைவாக இருந்தாலும் அசலுக்கு பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்வது சாலச் சிறந்தது. மேலும் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் CA என்பவரது கூற்று நமது வாழ்க்கைக்கு வியாபாரத்திற்கு வழிகாட்டியாக இருக்குமே தவிர வாழ்க்கை பயணத்திற்கு வழிகாட்டியாக இருக்காது. வாழ்க்கை பயணம் என்பது கணக்கு பயணம் அல்ல. அது நம்பர்ஸ், நியூமரிக்கலை சார்ந்து மட்டுமே இருக்காது. அது ஒரு எமோஷ்னலான ஒரு சந்தோஷமான பயணமாக இருப்பதால் அதை அனுபவிப்பதற்கு சரியான நேரத்தில் சரியான அளவில் நமக்கு வருமானம் ஏற்படக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி கொள்வதில் நாம் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸின் உதவியை நாடுவது மட்டுமே போதாது. நமது வாழ்க்கை பயணம் இனிமையாக இருப்பதற்கு நாமே திட்டமிட வேண்டும். நாம் சேர்த்து கொண்டிருக்கும் சொத்துக்கள் 2 வகைப்படும்: ஃபிசிக்கல் அசட் அண்ட் விர்ச்சுவல் அசட். ஃபிசிக்கல் அசட்டில் நாம் தொட்டு உணர்ந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் உள்ளது ஃபிசிக்கல் அசட். விர்ச்சுவல் அசட்டை நாம் கண்ணால் பார்த்து அனுபவிக்க முடியாது. ஆனால் நமக்கான ஒரு தொகை நமது கணக்கில் இருந்து கொண்டே விர்ச்சுவல் அசட் எனப்படும். ஃபிசிக்கல் அசட் மற்றவர்களுக்கு தெரியும்படியான ஒரு அசட். விர்ச்சுவல் அசட்டை பாதுகாப்பது மிக எளிது. நாம் இங்கு பார்க்கக்கூடிய விர்ச்சுவல் எஸ்டேட் கேபிட்டல் கேரண்டி, அதாவது அசல் கேரண்டியுடன் எவ்வளவு வட்டி கிடைக்கும் என்ற தெளிவுடன் எளிதாக யாருக்கு இந்த தொகையானது சேர வேண்டும் என்றும் தேவையான பொழுது பணமாக மாற்றிக்கொள்ளும் வசதியுடனும் நமது வாரிசுதாரர்களுக்கு நாம் இல்லை என்றாலும் எளிதாக போய் சேர்ந்துவிடும். மேலும் நாம் இல்லாத சமயத்தில் வரி ஏதும் செலுத்தாமலேயே நமது வாரிசுதாரர் இதை பெறுவது எளிதாகிறது. நமது லைஃப் ஸ்டைல் மெயின்டெனன்ஸிற்கு, அதாவது நமது வாழ்க்கை தரத்தை அதே விதத்தில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே தரத்தில் வாழ்வதற்கு தேவையான ஓய்வு கால தொகையை இது கொடுக்கக்கூடியது.
ஒவ்வொரு மாதமும் சரியான நேரத்தில் பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பதில் இந்த திட்டம் சிறந்த திட்டம். இந்த திட்டத்தின் வழியாக நாம் லோன் பெற்றுக்கொள்ளலாம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் முக்கியமாக இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஸ்லைடானது ரியல் எஸ்டேட்டில் ஒருத்தர் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதே இது ஜீவன் அக்ஷயன்ற திட்டத்தில் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் பார்க்குறோம். ரியல் எஸ்டேட் மீன்ஸ் ஒரு ஃப்ளாட் வாங்குறாரு, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு அதில் என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 11 லட்ச ரூபாய் பக்கம் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸே இருக்கும். ஏன்னா கைட்லைன் வேல்யூ 1 crore அப்படி இருந்ததுன்னா. எலக்ட்ரிசிட்டி டெபாசிட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 rupees வந்தாலும் 11.3 lakhs வந்து அவருக்கு எக்ஸ்பென்சஸாக ஆக போகுது. இதே இது அவர் 1 crore ஜீவன் அக்ஷயில் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா இது ஒரு விர்ச்சுவல் எஸ்டேட். அதாவது நம்ம வாங்கின ப்ராப்பர்ட்டி நம்ம யார் கண்ணுக்கும் தெரியாது, அது ஒரு பாண்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது வந்து பெரிய அளவில் ஒருத்தர் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு சொசைட்டியில் ஒரு பேச்சையோ எதையோ கொடுக்காம இது காதும் வைத்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பாண்டு வந்துடும். அந்த பாண்டை வாங்கி நம்ம பீரோவில் வச்சுட்டா போதும். மாதம் நம்மளுக்கு ரெண்ட் மாதிரி ஒரு பென்ஷன் அமௌண்ட் அப்படின்றது நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் டில் லைஃப் லாங். இதுதான் இந்த ஜீவன் அக்ஷய திட்டம். இதில் வந்து எவ்ரி மந்த் வந்து பென்ஷன் எல்லாம் வந்து மாறாது. 100% அதில் என்ன அந்த பாண்டில் போட்டிருக்கோ அதே பென்ஷன் நம்மளுக்கு உயிரோடு இருக்க வரைக்கும் கிடைக்கும். அதுக்கான ஒரு விளக்கம் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நார்மலாக ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு வீடு வாங்குறதையும் இதையும் கம்பேர் பண்ண ஒரு சார்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore நம்ம ரியல் எஸ்டேட்டில் வாங்குறப்ப 11 லட்ச ரூபாய் வந்து நமக்கு 11.3 லட்சம் செலவு இருக்குன்னு பார்த்தோம். இதே இது நம்ம 1 கோடி ரூபாய் அக்ஷயில் போடுறதுக்கு ஜீவன் அக்ஷயில் போடுறதுக்கு 1.8 லட்சம் தான் வந்து நமக்கு ஜிஎஸ்டியாக நம்ம கட்ட போகிறோம். இது போக நமக்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே இந்த திட்டத்தில் இல்லை. இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறதுல அனுவல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ப்ரோக்கரேஜ் எக்ஸ்பென்சஸ். ஒவ்வொரு தடவையும் நம்ம டெனண்ட்டை மாற்றுறப்பையோ இல்லை நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறப்பையோ நான் வந்து மினிமமாக தான் ஒரு அமௌண்ட்டை கோட் பண்ணியிருக்கோம். ப்ரோக்கரேஜ் எக்ஸ்பென்சஸ் வந்து 25,000 வச்சுருக்கோம். அது போக வீட்டோட இயர்லி மெயின்டெனன்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 rupees வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரிப்பேர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 rupees வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் அனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பாருங்கள். இதே இது நம்மளுக்கு ஜீவன் அக்ஷயில் இருக்கா அப்படின்னா நோ காஸ்ட். ஒன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் எந்த வித எக்ஸ்பென்சஸும் கிடையாது. நம்ம அந்த பாண்டை பத்திரமா வச்சுட்டு இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஒர்க் மட்டும்தான் அதில் இருக்குது. ஒருவேளை அந்த பாண்டு வந்து மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 500 rupees வந்து செலவாகும் நம்ம வந்து புது பாண்டு வாங்குறதுக்கு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் அக்ஷயில். பட் இந்த மாதிரி ஒரு ஈஸி மெத்தடில் நம்ம ப்ராப்பர்ட்டி பாண்டெல்லாம் தொலைச்சிட்டு வாங்க முடியாதுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அனுவல் இன்கம் பொறுத்த வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் 2 லைன் பாருங்கள். அனுவல் ரெண்ட், அதாவது ஒரு வீடு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி நம்ம வந்து ரெண்ட்டுக்கு விட்டோம்னா அது வழியாக நமக்கு ஒரு 25,000 rupees மினிமம் மேக்ஸிமம். இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வச்சிங்கனாலும் நீங்கள் வச்சு கேல்குலேஷன் போட்டு பாருங்கள். நான் வந்து 1 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கினா 25,000 ரூபாய் வாடகை கிடைக்குதுன்னு போட்டிருக்கேன். ஸோ 25,000 ரூபாய் வாடகை கிடச்சிச்சின்னா வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய் வாடகை. இதில் வந்து அனுவல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 1 lakh மைனஸ் பண்ணணும். மேலே சொன்னோம் இல்லையா, அந்த 1 லட்ச ரூபாயை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா அது என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி மெயின்டெனன்ஸ் ஒரு 50,000, ரிப்பேர் ஒர்க்கு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஒரு 25,000, அடுத்தது ப்ரோக்கரேஜ் அந்த மாதிரி ஒரு 25,000 பெர் இயர் போணுச்சுன்னா 1 lakh போயிடும். ஸோ 3 lakhல இந்த 1 lakh மைனஸ் பண்ணோன்னா 2 lakh வந்து நம்மளுக்கு நெட் இன்கமாக நிற்கும். இதே இது நமக்கு ஜீவன் அக்ஷயில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஜீவன் அக்ஷயில் வந்து 6.7% நமக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,74,500 ரூபாய், கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட வாடகையை நம்ம வந்து நியர்லி 60,000 பக்கம் நம்ம வாடகையை இதில் வந்து ஜீவன் அக்ஷயில் நம்ம வாங்குகிறோம். அப்போ ரியல் எஸ்டேட்டுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4,74,500 ரூபாய் ஜாஸ்தியாகவே நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான், இதை விட இது வந்து எந்த விதத்தில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதில் கம்மியாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதர் ஃபேக்டர்ஸ் இது வந்து ரொம்பவே ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். வேக்கண்ட் மந்த்து, ஏதாவது டெனண்ட்டு காலி பண்ணிவிட்டு அடுத்த டெனண்ட் வரதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரியல் எஸ்டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து அந்த மாதம் வந்திருக்காது. அடுத்து டெனண்ட்டு கூட டிஸ்பியூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாடகைக்கு இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் ஒரு 2-3 மாதமோ 4-5 மாதமோ அவங்க வாடகைக்கு இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வாடகை கொடுக்குறதுல தாமதிப்பாங்க. எகைன் லிட்டிகேஷன் ப்ராப்ளம்லாம் இந்த காலத்தில் நிறைய வருது. அந்த மாதிரி நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை.
ப்ராக்டிக்கலாக பாருங்கள். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இப்போ நான் ஒரு இடம் வாங்கி கட்டி முடித்து அதில் இருக்க போகிறப்ப கூட இது வந்து அந்த காலத்தில் எனக்கு விற்றது, எங்கள் தாத்தா வந்து பாட்டிக்கு இனாமா எழுதி கொடுத்தது, இது ஃபஸ்ட்டு பாட்டு, இது 2வது பாட்டின்னு நிறைய டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஸ்பியூட் வர கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா கூட லிக்விடிட்டி ஆன் டெத்து, இப்போ எனக்கு அப்புறம் இந்த சொத்தை யார் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல அடுத்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு இந்த சொத்தை வந்து 4 கோடிக்கு விற்கிறாங்கன்னா அதை 4 குழந்தைங்க 2-3 பேர் இருந்தாங்கன்னா எப்படி பிரிச்சுக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து இறந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய டிஸ்பியூட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. சக்ஸஷன் அது அடிஷ்னல் காஸ்ட்டில் பண்ணணும். எனக்கு அப்புறம் இவங்களுக்கு, இவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்குன்ற சக்ஸஷனும் நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 25 to 35 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு மதிப்பு இருக்காது, இடத்துக்கு தான் மதிப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. அது நம்ம பார்த்துக்கணும். சேஃப்டி வந்து ஒரு மீடியம் ரிஸ்கில் தான் வந்து இதை வச்சுக்கணும். ஃபுல் செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம இன்றைய காலகட்டத்தில் இதை சொல்ல முடியாது. இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ், இப்போ சப்போஸ் எனக்கு அப்புறம் இந்த சொத்து வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் போகிறப்ப அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லையா அப்படின்னா கட்டாயம் அவங்க அந்த டேக்ஸை கண்டினியூ பண்ண தான் வேணும். அந்த மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் கேரண்டி இருக்கா? அது வந்து சுத்தமாக எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்குமே கிடையாது. நமக்கு வந்து இது ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட். ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு வீடு கட்டுறது தப்பு இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நிறைய வீடு கட்டி நம்மளோட சந்ததியினருக்காக விட்டுட்டு போகிறப்ப அவங்களுக்கு அது ஒரு பெரிய வந்து ப்ராஃபிட்டாக இன்றைய காலகட்டத்தில் அது இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கான சார்ட் தான் இது. கேபிட்டல் கெயின் கட்டாயமாக ஒரு வீட்டை விற்கிறப்ப நீங்கள் என்ன வேல்யூ கைட்லைன் வேல்யூக்கு விற்கிறீங்களோ அதுக்கு 12.5% டேக்ஸ் கட்டணும் அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஜீவன் அக்ஷயில் பார்த்தோன்னா வேக்கண்ட் மந்த்து காலி பண்ணோன்னா நமக்கு இங்கே வாடகை எல்லாம் போகும். அந்த மாதிரி அங்கே கிடையாது. எத்தனை வருஷம் நம்ம உயிரோடு இருக்கோமோ அத்தனை வருஷத்துக்கு ஒரு மந்த்து கூட மிஸ் ஆகாமல் எல்லா மந்த்துமே நமக்கு வாடகை வந்துடும். எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது. லிட்டிகேஷன்ஸ் நோ ப்ராப்ளம். யாருக்கு நம்ம இது இறந்ததுக்கப்புறம் இந்த பணத்தை யாருக்கு செட்டில் பண்ணணுங்கிறத நாமினியில் போட்டிருக்கோமோ அவங்களுக்கு செட்டில் பண்ணணும். சப்போஸ் 2-3 பேர், அதாவது நான் இறந்ததுக்கப்புறம் என்னோடய மனைவி கணவர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாருன்னா மனைவிக்கு வந்து ஒரு 50% இந்த வேல்யூவை கொடுத்துருங்க. 25% பெரிய பையனுக்கு கொடுங்க, 25% சின்ன பையனுக்கு கொடுங்க. அப்படி கூட நம்ம வந்து நாமினிக்கு பர்சன்டேஜ் வைஸ் போட்டு நம்ம லிட்டிகேஷன்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். எந்தவித டேக்ஸும் வந்து நமக்கு வராது. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்ததுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணுறப்ப டேக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. சேஃப்டி கவர்மெண்ட்டோட சேஃப்டி 100% இருக்குது. சாவரின் கேரண்டின்னு சொல்லுவோம். எத்தனை க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாலும் இப்போ பேங்க்கில் என்பிஏலாம் பேங்க் ஆகிடுச்சுன்னா 5 lakhs தான் திரும்ப வந்து பேங்க்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். பட் இங்கே அப்படி கிடையாது. எல்ஐசியே திவாலானாலும் இந்த பணத்தை கேஷாக தான் மக்களுக்கு செட்டில் பண்ணணும்னு நம்மகிட்ட சாவரின் கேரண்டி இருக்குது. அதனால கவர்மெண்ட்டோட கேரண்டியும் இருக்கிறதுனால ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. ஸோ ஜீவன் அக்ஷயில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எந்த டென்ஷனும் இருக்காது. பென்ஷன் கட்டாயமாக நம்மளுக்கு மாதம் மாதம் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காமல் தன்மானத்தோடு வாழ்வதற்கு இந்த ஜீவன் அக்ஷய் வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்மளுடைய இளமை காலத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் முதுமைக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எந்தவித ரிஸ்க்கும் இல்லாமல் நம்மளோட அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் பணம் வரணும். ஷேர் மார்க்கெட் மாதிரி ஏறி இறங்கிருச்சு, அதனால் இந்த மாதம் நிறைய வரும், இந்த மாதம் குறைவாக வரும், அந்த மாதிரி எந்த டென்ஷனும் கொடுக்கக்கூடாது. பணத்தை திருப்பி வாங்குறதுலையும் நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஜீவன் அக்ஷய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.